ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ரீ இருக்கார் இல்லையா, மாநகரம், மோனாய் மாட்டுக்குட்டி, இந்த மாதிரியான படங்களை நடிச்சு ஃபேமான ஸ்ரீ வந்துட்டு என்னப்பா இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய போஸ்டாக இருந்தாலும் சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டா, என்னதான் ஆச்சு ஸ்ரீக்கு அப்படின்ற மாதிரி வீடியோஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பரவலாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் வந்துட்டு பார்த்தேன் அப்படின்னா பெருசாக வந்துட்டு கண்டுக்கல, நானும் கிடையாது, நம்மள பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, டேய் இது ஸ்டில்லாக கிடையாது, அவர் எங்கேயாவது பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருப்பாரு, இது இவன் வடக்கம் போல ஃபேஸ் ஜாடெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லுக் லைக் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவனையும் பிடிச்சது ஸ்ரீன்னு சொல்லிட்டு ஃபேக்காக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளும் விட்டுட்டோம். பட் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரீம் வாரியர்ஸில் ஒன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் மேனேஜர், அதாவது வந்துட்டு தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய எஸ்ஆர் பிரபுவா இருந்தாலும் சரி, இல்லைன்னா இருக்கப்பட்ட படத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீக்கு ஜோடியாக நடிச்சிருந்த சானியா ஐயப்பன் இருக்காங்க இல்லையா, அவங்களா இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்து பேட்டி அப்படின்றதெல்லாம் கொடுக்கும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா, டே என்னடா சொல்றீங்க, இப்போ உண்மையாகவே இது வந்துட்டு ஸ்ரீதானா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஸ்ஆர் பிரபுவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு ஸ்ரீயை தொடர்ந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கோம், அவருடைய உடல் நலன் இருக்கு இல்லையா, மறுபடியும் கம்பேக் பண்ணி மறுபடியும் பழைய மாதிரி ஸ்ரீயை மாற்றுறதுக்கான முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ ஸ்ரீ எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சால் யாராவது எங்கள்கிட்ட சொல்லுங்கள், அவரை மறுபடியும் நம்ம பழைய மாதிரி ஆக்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரியே சானியா ஐயப்பனும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்பவே ஒரு மாதிரி அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு பையன், ஷூட்டிங் முடிச்சுட்டாவே எங்கே போகிறான் என்ன பண்ணுறான் அந்த மாதிரி எதுவுமே தெரியாது, நம்மளா பேசினாலும் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோவா வந்துட்டு கான்டாக்ட் வச்சுக்க மாட்டார். இருக்கப்பட்ட ப்ரொமோஷனில் அப்போ கூட எல்லாரும் ஜோடியாக வந்தப்போ நான் தனியாக தான் வந்திருந்தேன், அந்த அன்னைக்கு கூட ஸ்ரீ வரலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ இருக்கார் இல்லையா, ரொம்ப பெரிய டிப்ரெஷனுக்குள்ளே சிக்கியிருக்காரு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ க்ளோஸ்டு சர்க்கிள்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு வந்துட்டு ஃபேமிலி அப்படின்றதுலையும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அட் த சேம் டைமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் சினிமா தான் ஆசை கனவு அப்படின்ற மாதிரிலாம் உள்ளே வந்தாப்புல. பட் சினிமாலையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சம்பளம் கூட கொடுக்காம பல பேர் அவரை ஏமாத்துனதுனால, பல ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு அவரை ஏமாத்துனதுனால அவர் ஒரு மாதிரி வெறுத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்மளாம் பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சரௌண்டிங்ஸில் ஒரு சிலரை பார்த்துருப்போம், ஒரு பீரியடுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அட போங்கடா அப்படின்ற மாதிரி மனசு வெறுத்துரும் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மனசு வெறுத்து போய் மனசை விட்டு நீ எதுவே வேணாம் போங்கடா அப்படின்ற மாதிரி இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்றத கூட யார்கிட்டையுமே சொல்லாமல் தனியாக ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மனநல மருத்துவர் இருக்காங்க இல்லையா, இந்த ஸ்ரீ போயிட்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்றதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஸ்ரீயை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மள பலருமே வந்துட்டு கணக்காணும் காலங்கள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா பல படங்கள் அப்படின்றத நடிச்சிருந்த ஸ்ரீ இப்போ இருக்கக்கூடிய தோற்றம் அப்படின்றது என்னடா எப்படி இருந்த மனுஷன்டா இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ நமக்கு தெரிஞ்ச நம்ம க்ளோஸ்டு சர்க்கிள்ஸில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஸ்ரீனுடைய இப்போ ரீசன்ட் ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி, இல்லை ரீசன்ட் ரீல்ஸாக இருந்தாலும் சரி பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். சார் எவ்வளோ நல்லா வர வேண்டிய பையன்ல இப்படி போய் மாட்டிக்கிட்டானே, எங்கே இருக்கானே, தேவையில்லாத பழக்கங்கள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள அடிமையானதுக்கான சிம்டம்ஸ் அப்படின்றது ஸ்ரீனுடைய உடல்லையாக இருந்தாலும் சரி, அவருடைய முகத்திலையாக இருந்தாலும் சரி தெள்ள தெளிவாக தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர் ஆரம்பத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னதான் கணக்காலும் காலங்களில் நடிச்சிருந்தாலும் அதுக்கப்புறமா வழக்கியன் 18/9 அப்படின்றதெல்லாம் பாலாஜி சக்திவேல் டைரக்ஷனில் நடித்தப்ப யாரா அந்த பையன் இப்போ சூப்பராக நடிக்கிறான், கண்டிப்பாக வந்துட்டு கோலிவுட்டில் அவனுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசினாங்க. அதுக்கப்புறமா மாநகரம் படம் இருக்கு இல்லையா, லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு டேரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகும்போது ஸ்ரீயை வச்சு தான் படம் பண்ணாங்க. அது ஓனாயும் மாட்டுக்குட்டியும் பின்னமும் இருக்கப்பற்று அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படத்துலையுமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருந்த ஸ்ரீ திடுதிப்புன்னு எங்கே போனாரு என்ன ஆனாரு அப்படின்றது இருக்கு இல்லையா, அது இப்போ வரைக்குமே ஒரு ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் சொல்லக்கூடியது அவர் மன உளைச்சலுக்கு உள்ளாயிட்டாரு, அவருக்கு சரியான அமௌண்ட் பேமெண்ட் அப்படின்றது கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல நடிகர்களுக்கு ஆல்ரெடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா குணால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கெரியனுடைய பீக்ல இருந்தார், காதல் தேச மாதிரியான படங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொடுத்து பீக்ல இருந்தப்ப திடுதிப்புன்னு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏன் எதனால அப்படின்னு சொல்லியே தெரியல சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சுஷாந்த் சிங் இருக்கார் இல்லையா, அவரும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா MS தோனி தி அன்டோல்டு ஸ்டோரி அந்த படம்லாம் நடிச்சு எக்கச்சக்கமான பாப்புலாரிட்டியில் இருக்கும்போது அவரும் சூசைட் பண்ணி இறந்துருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சில ஆக்டர்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்தாலும் கூட சினிமா துறையில் இருக்கக்கூடிய அழுத்தம், சினிமா துறையில் இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல நல்ல ஆக்டர்ஸை காவு வாங்கிறது,
பழி வாங்கிறது அப்படின்றதும் ஒரு சிலர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ எஸ்ஆர் பிரபுவை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவர் தான் இருக்கப்பட்ட படத்துலலாம் வந்துட்டு ப்ரொடியூசர் அப்படின்றதுனால இவர் தான் ஒழுங்காக படம் தரலாம் போல அப்படின்ற மாதிரியான கண்டன குரல்கள் அப்படின்றது எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு டேக் பண்ணி ஸ்ரீயை ஏதாச்சும் பண்ணுங்க, ஸ்ரீக்கு நீங்கள் ஏதாச்சும் பண்ணணும், ஸ்ரீயை பழைய மாதிரி நீங்கள் மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீனுடைய பேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டா பேஜில் வந்துட்டு அவர் போடக்கூடிய ரீல்ஸுக்கு கீழே பலருமே லோகேஷ் கனகராஜுக்கு ரிக்வெஸ்ட் அப்படின்றதும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் கேட்டுக்க விரும்புகிறதும் அதுதான். கோலிவுட்டில் நல்ல ஆக்டர்ஸ் அப்படின்றவங்க அப்பப்போ அத்தி பூத்த மாதிரி தான் கிடப்பாங்க. அப்படி ஒரு ஆக்டர் தான் ஸ்ரீ என்னை பொறுத்த வரைக்குமே. ஸோ அவர் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியான படங்கள் இருக்கு இல்லையா, வில்லம்பா இருந்தாலும் சரி, இருக்கப்பட்டா இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான நல்ல என்டர்டைன்மெண்ட்டான படங்கள் அப்படின்றத கொடுத்து நம்மளை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றதா என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஸ்ரீயை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இல்லை யங்ஸ்டர்ஸ் யாராக இருந்தாலுமே ஒரு மன அழுத்தத்தில் இருக்காங்க, ஒரு வெக்ஸான ஃபீலிங்ஸில் இருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத கேளுங்க. அவங்களுடைய ப்ராப்ளம் நீங்கள் வந்துட்டு க்யூர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த டைமில் நீங்கள் அவங்க கூட இருந்தீங்க அப்படின்னாலே அவங்க தப்பான பாதையை நோக்கி போக மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டடா, பை பை.